வணக்கம். கோர்ட்டுக்கு போகாம ஆர்பிட்ரேஷன் போறதுனால என்ன பெனிஃபிட்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பீப்பிள் வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான பிளேஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் மற்றும் லாங்குவேஜை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆர்பிட்ரேஷன் அவார்ட் பாஸ் பண்ண உடனே அதை சேலஞ்ச் பண்ணணும்னா ஹைகோர்ட்ல செக்ஷன் 34ல அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும். செக்ஷன் 34ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணா மட்டும் பத்தாது, என்ஃபோர்ஸ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணனா ஸ்டே ஆர்டர் வாங்கணும். இந்த அவார்டை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி சிவில் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்க மேல இமூவபிள் ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் போடலாம். ப்ராப்பர்ட்டி இல்லாதவங்க மேல மூவபிள் அட்டாச்மெண்ட்டோ இல்ல சிவில் அரெஸ்டோ ஃபைல் பண்ணலாம். சில கேசஸ்ல சேலரி அட்டாச்மெண்ட் கூட ஃபைல் பண்ணலாம். அக்ரிமெண்ட்ல ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்கிற பார்ட்டிஸ்க்குள்ள பிரச்சனை வரும்போது டைரக்டா சிவில் கோர்ட்டுக்கு போக முடியாது. அப்படி போகும் பட்சத்துல ஆப்போசிட் பார்ட்டி செக்ஷன் 8 பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ண வைக்க முடியும். சில வழக்குகளை ஆர்பிட்ரேஷன் கீழே கொண்டு வர முடியாது. அது எதுனா கிரிமினல் கேசஸ், மேட்ரிமோனியல் கேசஸ், கார்டியன்ஷிப் மேட்டர்ஸ், இன்சால்வன்சி மேட்டர்ஸ், உயில் வழக்கு, ட்ரஸ்ட் வழக்கு, லேபர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட், இந்த மாதிரி வழக்குகள்லாம் இது கீழே கொண்டு வர முடியாது. செக்ஷன் 34ல அவார்டை சேலஞ்ச் செய்யாத பட்சத்திலோ அல்லது சேலஞ்சை நிராகரிக்க பட்சத்திலோ செக்ஷன் 36 படி அந்த அவார்டானது கோர்ட்டு டிகிரி போலவே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.